ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இப்போ நம்ம ஸ்விட்சர்லாண்ட் டூர் பிளாக்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டன்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தான். ஸோ உங்களுக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? எங்களோட மொத்த ஸ்விட்சர்லாண்ட் ஷாப்பிங் எல்லாமே மேக்ஸிமம் லூசனில் தான் பண்ணினோம். இங்கே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஓல்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வருது இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு நெக்ஸ்ட்டு லேக் இருக்குது. அந்த லேக்கை க்ராஸ் பண்ணி அப்படி நேராக போனோன்னா ஓல்ட் டவுனோட ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வந்துடும். ஸோ அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த லேக்கை ஒட்டின ஸ்ட்ரீட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேரலல் ஸ்ட்ரீட்டு, இது எல்லாமே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான். உங்களுக்கு பேசிக் பிராண்ட்ஸ்லேருந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் வரைக்கும் எல்லா விதமான ஷாப்பிங்கும் அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் போனது வந்து சண்டேனாலேயோ என்னமோ அங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. சில ஷாப்ஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. எல்லாமே லேந்து தான். அந்த டேஸ்டிங் செக்ஷனில் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தானே வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கலாம், மிக்சட் ஃப்ளேவரில் எடுத்துக்கலான்னு வந்திருக்கோம். இந்த ஷாப் இருக்கு இல்லையா, காசா கிராண்ட் அப்படின்னு, இது வந்து இங்கே தான் வந்து மெயினாகவே நாங்கள் ஐட்டம்ஸ் வாங்கினோம். மீதி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா இடம் க்ளோஸ் ஆகிருந்தது. அப்புறம் மிச்ச இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்விஸ் ஃப்ராங்கில் தான் நம்ம வாங்குகிறோம். பட் ஓகே, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரீசனபிளாக இருந்தது. அதனால் இங்கே தான் இப்போ ஊருக்கு சாக்லேட்ஸ் வாங்கின்னு வர்றது, கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு வாங்குகிற ஐட்டம்ஸு எல்லாமே நிக்நாக் ஐட்டம்ஸ், இது மாதிரி இது எல்லாமே வந்து இங்கே தான் வாங்கினோம். பின்னாக்கி ஒரு டால் மாதிரியே இருக்குது.
கொடுப்போம் இல்லையா பழைய காலத்தில், அந்த மாதிரி டைப் இதெல்லாம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு. இது வந்து இப்போ சாப்பல் பிரிட்ஜ்க்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்போ வந்து உள்ளே ஏறி போகிறதுக்கு டைம் இல்லை. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லேக் வாட்டர் எவ்வளோ க்ளீனாக அண்ட் கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டெய்ன் ரைன் டூர் போகிறப்போ அந்த டூரிஸ்ட் கைட் கூட சொன்னாங்க, எல்லா சுவிட்சர்லாண்ட் லேக்ஸுமே வந்து க்ளீன் அண்ட் பியூராக இருக்கும் வாட்டர், நீங்கள் ஸ்விம்மிங் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. க்ரூஸ்க்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து இந்த லேக் சைடில் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட ஸ்விஸ் பாஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போது டே க்ரூஸ் எடுத்திருக்கோம், போட்டிங் போயின்னு இருக்கோம். நைட்டை விட டே டைமில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வியூஸ். இது வந்து 1 hour போட்டிங். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9:07, 10:07, 11:07, 12:07 அப்படி தான் ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் பெர்கன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு திரும்பி இதே இடத்துலையே வந்துடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த க்ரூஸோட இன்டீரியர். இது வந்து எஸ்டர்டே நைட் க்ரூஸ் போனப்போ எடுத்தது. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ப்ரொவிஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த கூப் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மைக்ரோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அங்கேயும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம லூசன் ஸ்டேஷனில் இருக்கோம். க்ரூஸ் வந்து 2:07 முடிஞ்சது. அதுக்கப்புறம் வழியில் வந்து மைக்ரோஸில் கொஞ்சம் ப்ரெட்டு வாங்கிட்டு ஹோட்டலில் வந்து ப்ரெட் அண்ட் பனானா தான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. அதை முடிச்சுட்டு பேக் பண்ணி 3 o'clock வெக்கேட் பண்ணிட்டோம் ஹோட்டலை. இப்போது ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இன்டர்லேக்கன் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஹோட்டல் ரூம் டூர் காமிக்கிறேன். டைம் இப்போ 3:40 ஆகுது. 3:50க்கு ட்ரெயின் வரும், 4:05க்கு கிளம்பிடும். இதுதான் இன்டர்லேக்கன் ஸ்டேஷன். கரெக்டாக 5:55க்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 17 minutes வாக் தான் வந்து ஹோட்டல். பட் லக்கேஜஸ் இருக்கிறதுனால டாக்ஸியில் வந்துட்டோம். 6:15க்கு ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இதான் நம்ம ஹோட்டல், தி ஹே ஹோட்டல்.
இங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான லொக்கேஷன். ஸோ இங்கே ஃபேமிலி ரூம் மாதிரி நாங்கள் எடுத்துட்டோம். ரூம் டூர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து என்ட்ரு பண்ணோடனே இது வந்து பாத்ரூம். ஓகே, அப்புறம் இது வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டபுள் பெட்டு, அப்புறம் ஒரு கவுச் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டேபிள் சேர் போட்டு வாட்டர் பாட்டில் இருக்குது, டீ காஃபி போட்டுக்கலாம், கெட்டிலும் இருக்குது. அங்கே வந்து ஒரு பேங்கட் பெட் இருக்குது கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்கள். இன்டர்லேக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். ஸோ நம்ம ரூம் விண்டோ திறந்தாலே நம்மளுக்கு வியூ சூப்பராக இருக்கும். மல்டி குக்கர் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் பண்ணி நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. நாளைக்கு லாங் டே. நாளைக்கு சுவிட்சர்லாண்டோட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு தான் போகிறோம். அதை நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.